கௌதம் சில நாளைக்கு என்ன நடக்கும் போது பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ஜெயா வந்து வீடு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கௌதமையும் அவங்க அப்பாவையும் அமுச்சு வச்சிருக்காங்க. ராமச்சந்திரனையும் வீட்டில் வந்து ஜேபி வந்துட்டாங்க. வாங்க வாங்க உட்காருங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த இடத்துல என்னடி இவர் வேறு வந்திருக்காங்க, ஜெயா அம்மா வேறு இப்படி மரியாதையோடு பேசுகிறாங்க, நம்ம எதுவும் பேச வேணாம். நான் தான் சுப்பிரமணியனுக்கு இது மாதிரி பிரச்சனை கொடுத்தவன். ஆனால் என்ன பாருங்களேன், சுப்பிரமணியில் தப்பு இருக்கா இல்லையான்னு போலீஸ் பார்த்து நடவடிக்கை எடுப்பாங்க. யாராவது நம்ம கம்பெனியில் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கணும்னு சொல்லும்போது ஜெயா வந்து எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. கண்டிப்பாக அப்படி தானே செய்யணும்னு ராகினி வந்து பேசுகிறாங்க. பணம் காசுனா சும்மாவா, பிஸ்னஸாக பார்க்குறீங்க, இப்படி தான் இருக்கணும், இது மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். வீடு வேணும்னு கேட்டீங்க, அதனால தான் நான் ஒரு நல்ல வீடாக பார்க்க வந்திருக்கேன். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, இவ்வளோ பெரிய அந்தஸ்து உள்ள குடும்பம் உங்கள் லெவலுக்கெல்லாம் நான் கிடையாது. அப்படி இருக்கும்போது இது மாதிரி சாதாரண வீட்டில் இருந்தால் உங்களுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் குறைச்சலாக இருக்கும்ல, அதனால தான் நான் இப்படி முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜேபி நல்ல வாஸ்துபடி ஒரு வீடு இருக்குது, எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி முடிவில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயா இருப்பினும் அந்த வீட்டை வந்து இலக்கவும் பிடிக்கிற புது இடமா இருக்குது. யாராவது முன்ன பின்ன தெரிஞ்சவங்க ஒரு வீடு நல்ல வீடாக கொடுத்தா மட்டும்தான் நமக்கு நல்லா இருக்கும். கோடிக்கணக்கில் வாங்குற வீடுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போதே நான் வந்து மூணாவது மனுஷன் நினச்சி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓ, சுப்பிரமணியனுக்கு பிரச்சனை கொடுத்தனால இப்படி யோசிக்கிறீங்களோ? சரி சரி, நீங்கள் யோசிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நான் தான் நம்ம குடும்பம்னு நினச்சிட்டு வந்துட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் உட்காருங்க, அந்த வீட்டை வந்து காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் முடிவு எடுத்துறோம். அந்த வீட்டை முதல்ல ராமச்சந்திரன் சாருக்கும் நம்ம கௌதம் தம்பிக்கும் காட்டுறதுக்கு எங்கள் ஆளுங்க வந்து போயிட்டாங்க. உங்கள்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்தேன். பெரியவங்கன்னா என்ன, ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு எல்லாட்டையும் சொல்லணும். இங்கே இருக்கிற சின்ன பசங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. கரெக்டாக சொன்னீங்க, நம்மளாம் அந்த காலத்து ஆளுங்க, எப்படி நடந்துக்கணும் நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜெயாவும் ஜேபியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏய், இவன் ஏதோ ஒன்று நம்மளை சிக்க வைக்காமல் விட மாட்டான் போல இருக்கேங்கிற மாதிரி சந்திரா வந்து சொல்கிறாங்க இந்திராட்ட. அம்மா, அத்தை இருக்கும்போது அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவு எடுப்போம். நம்மளா அதுவும் பேச வேணாம், பேசினா சண்டை சச்சரவு தான் வரும். அத்தை ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து விட்டு கொடுத்துட்டு தான் இங்கே இருக்காங்க, எனக்கு தெரியுமா, கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொன்னனால சூப்பருங்க, கரையத்தை வந்து முடிச்சிடலாம். அந்த வீடு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நான் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்குறேன். நாங்கள் எந்த வீட்டில் வந்து இருக்க போகிறோம் தெரியாமல் இருந்தோம், ஆனால் நீங்கள் இவ்வளோ உதவி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நம்ம ஜெயா. சரிங்க, ராமச்சந்திரன்லாம் வீடை வந்து பார்க்கட்டும். தம்பி வெற்றி தம்பி, நீங்களும் போய் அந்த வீட்டை வந்து பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் போய் பார்த்துட்டு நல்ல நாளாக பார்த்து பால் காய்ச்சுங்க, நானும் வந்து கலந்துக்கிறேன். சரிங்களா? என்ன வந்து கூப்பிடாம விட்டுறாதீங்க. எப்படிங்க உங்களை கூப்பிடாமல் இருப்போம்? நீங்கள் தான் அந்த வீட்டையே வந்து எங்களுக்கு முடிச்சு கொடுக்குறீங்க. இந்த ஏரியாவில் முக்கால்வாசி வீடு நம்ம வீடு தான், நமக்கு தெரிஞ்சவங்க வீடாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. நாங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யாம விட மாட்டோம். இது நம்ம குடும்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து அப்பாடா, ஊருக்குள்ளே 4 பேர் இருக்காங்க, நமக்கு உதவி செய்ய எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். வீட்டையும் வந்து கரையம் பண்ணி முடிச்சிட்டா இனிமேட்டு காவியா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த வீட்டில் சொகுசான வீட்டில் வந்து இருந்துக்கலாம். இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம ஜெயா. அந்த இடத்துல என்னடி வீட்டை வந்து கரையம் பண்ணிட்டாங்க, இனிமேட்டு நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வேணால் ஜேபி வீட்டுக்கு போனால் மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலும் வரும், அதனால் நம்ம இங்கேயே இருக்கோன்னு சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. காவியா அந்த வீட்டுக்கு போனால் ராகினிலேருந்து எல்லோரும் இருக்கா, அவள் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து தில்லுமுல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ நம்ம அங்கே போனால் நம்மளே வாலண்டியாக சிக்கிற மாதிரி தானே ஆகும். நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தாம்மா இந்திரா வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல காவியாக்கா ஏகப்பட்ட விஷயத்த வந்து விட்டு கொடுத்துருக்காங்க நம்ம ஜெயா. இது சத்தியமான உண்மை தான். அவங்க வீடு பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்கணும்னு பார்ப்பாங்க. இது மாதிரி சின்ன வீட்டில் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. அந்த மாதிரி வீடு தான் அவங்களுக்கு தேவை. அப்படி இருக்கும்போது நமக்காக ஏகப்பட்ட விஷயத்த வந்து விட்டு கொடுத்துருக்காங்க நம்ம ஜெயா. அவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு தான் நம்ம பார்த்துக்கணுமா, இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும், நம்ம அனுசரதியாக இருப்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா, ஏண்டி நீ கூட வந்து ஏதாவது சொல்லுவேன் தான் நினச்சேன், நீயே வந்து இப்படி சொல்லிட்டேன்னா சம்மந்தி கஷ்டப்படாமல் இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சந்திராவும் ராகினி வந்து சாம்பிராணி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயாக்கு. நிச்சயம் காவியா வந்து அனுப்ப மாட்டா இந்திரா. நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை வந்ததுனால எங்கள் அக்காவுக்கும் அவங்க வயிற்றில் விளாட்ற வாரிசுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வரும் தான் நான் எதிர்பார்க்குறேன்னு ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று சொல்லுவாப்பா, அதனால தான் நான் யோசிக்கிறேங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ஜெயா. ஆமாண்டி, எனக்கும் சந்தேகம் இருக்குது, இந்திரா எப்படி வந்து இது மாதிரி ஒத்துப்பாளா இல்லையா, என் மருமகளை அனுப்புவாளா அப்படின்னு சொல்லி நானும் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயா, அக்கா அவளை பற்றி நமக்கு தெரியாதா, இருந்தாலும் இந்திரா இந்த விஷயத்தில் என் மேலே மதிப்பு மரியாதை வச்சிருக்காளா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவள் என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லுவேன். அது வரைக்கும் நீ ராகினி இந்திராவெல்லாம் திட்டக்கூடாது. சரிக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்திரா வந்து கேட்குறாங்க. நம்ம
கௌதம் கிட்ட, என்னப்பா வீடெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்க, வீடு உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லையே. ஜெயா அத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனசு மாறுவாங்க தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த ஜேபி கிட்ட பேசி இது மாதிரி கொள்வது எனக்கு சுத்தமாக வந்து புரியல. ஆனால் எதுக்காக அவங்க இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க? ஜேபி வந்து ஏற்கனவே வந்து நயவஞ்சகமாக நம்மளை ஏமாற்றிருக்காங்க, இது நமக்கு தெரியுது. ஆனால் ஜெயா அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வாலண்டரியாக வந்து எங்கேயாவது நம்மளை சிக்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கேன், என்ன செய்வோம்? நீ சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது இந்திரா. ஆனால் அம்மா எடுத்த முடிவை நம்மளால் மீற முடியாது. சின்ன வயசுலேருந்து நாங்கள் அப்படி தான் வந்து வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். இருப்பினும் மாட்டிக்காமல் இருந்தால் சரி. ஜெயா வந்து இந்திராட்ட வந்து பேசுகிறாங்க. என்னம்மா, பொருளெல்லாம் பேக் பண்ணி வச்சிரு, நம்ம கூடிய சீக்கிரம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக நிற்கிறாங்க. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எதுவும் பேசாமல் இருக்கேன். சரி தான், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக பார்க்குறாங்க. எல்லா ஜாமானையும் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாளைக்கே வந்து வீடு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்கண்ணா. ஐயருக்கு வந்து ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க. நாளைக்கு ஒரு நல்ல முகூர்த்தமாக இருக்குது, பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, நாளைக்கே பால் காய்ச்சிடலாம். ஹேமா வந்து சந்தோஷப்படுறாங்க. 2 கோடி ரூபா கொடுத்து செக்லாம் கொடுத்துட்டீங்க, ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். அப்படி இருக்கும்போது நாளைக்கு இதெல்லாம் சின்ன விஷயந்தான், வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணணும், ஆக மற்ற வேலையெல்லாம் இருக்குது, அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஏமா இந்திரா நல்லபடியாக சந்தோஷமாக வந்து எல்லாரையும் பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது ஏமா வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல. பரவாயில்ல, ஜெயா அத்தை இவ்வளோ பாராட்டி இந்திராவை வந்து இந்திரா பேரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. ஏண்டி நான் தானே சொல்கிறேன்ல, காவியாவும் நல்லபடியாக பார்த்துக்க, இந்த வீட்டையும் பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. பொறுப்பு எல்லாத்தையும் உன்கிட்ட தானே கொடுக்கணும், நீ தானே பார்த்துக்கணும் பொறுப்பெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. ஒன்றும் புரியாமல் தடுமாற்றத்தோட அப்படியே பார்க்குற மாதிரி காட்டி இந்த எபிசோட் அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்திராவை நினச்சி கவலைப்பட மாட்டாங்க, சந்தோஷமாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.